வணக்கம் நண்பர்களே. டெல்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் என்ற சுற்றுச்சூழல் இயல் ஆர்வலர், கல்வியாளர், சமூக ஆர்வலர், இப்படி பல்வேறு அடையாளங்களை கொண்ட ஒரு சமூக போராளி 19 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக மாறிவிட்டது. உச்சநீதிமன்றம் அவரை அன்றாடம் கண்காணித்து மருத்துவ கண்காணிப்பை வழங்கி அவருடைய உடல்நிலையை கண்காணிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஒன்றிய அரசும் அதை ஏற்றிருக்கிறது. சரி, அப்படின்னா அவருடைய கோரிக்கைகளுக்கு என்ன, ஏன் ஒன்றிய அரசு இதுவரை இறங்கி வரல அப்படிங்கிற கேள்வி இப்போது நாடு முழுவதும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. அவருடைய கோரிக்கை என்ன? ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இதுதான் அவருடைய ஒற்றை கோரிக்கை என்பதாக கூறப்படுகிறது. சரி, ஒரு அமைச்சர் பதவி விலகுவதற்காக அதை வலியுறுத்தி இவ்வளவு பெரிய ஒரு போராளி இந்த போராட்டத்தை ஏன் நடத்த வேண்டும் என்றால், இதன் பின்னணி சற்று வலுவானது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி, அதாவது நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து அந்த முறைகேடுகளுக்கு காரணமாக இருந்தார் என குற்றம் சாட்டி இந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற அமைப்பு சமூக வலைத்தளங்களில் முதல்ல பரப்புரையை தொடங்கி பிறகு போராட்டத்தையும் நடத்தியது. அவருடைய தலைவர் வெளிநாட்டில் இருந்தார், அப்புறம் நேராக வந்தார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த போராட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இப்போ ஒரு போராடிட்டு இருக்கார். சரி, யார் இந்த சோனம் வாங்சுக்? இவர் ஒரு அடிப்படையில் பொறியாளர், சுற்றுச்சூழல் ஆர்வலர், சமூக ஆர்வலர், கல்வியாளர், இப்படி பல்வேறு அடையாளங்கள் இவருக்கு இருக்கின்றன. இவர் லடாக் மாநிலத்தை சேர்ந்தவர். லடாக் மாநிலத்தினுடைய கல்வி பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு கல்வி மறுசீரமைப்பு இயக்கத்தை எல்லாம் தொடங்கி நடத்தினார். பள்ளிகளை தொடங்கினார். அதற்கு வெளிநாடுகளிலிருந்து வந்த நிதி, தவறான வகையில் அந்த நிதி பெறப்படுவதாக ஒன்றிய அரசு குற்றம் சாட்டி அந்த நிதியெல்லாம் நிறுத்தினாங்க. அதோடு இல்லை, அவர் அதுக்கு பிறகு லடாக்குக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும், சிறப்பு அந்தஸ்து வேண்டும் அப்படின்னு சொல்லிலாம் அவர் போராட்டங்களை தொடர்ந்து நடத்தினார். அதில் ஒரு பெரிய உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு. அதனால் ஒன்றிய அரசு இவர் மேல் நடவடிக்கைலாம் எடுத்தாங்க. பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இவர் மீது நம்ம ஒரு சில தரப்பினருக்கு ஒரு விமர்சனம் உண்டு. ஏன்னா 370வது பிரிவு சிறப்பு அந்தஸ்து காஷ்மீர் மாநிலத்திற்கு ஒருங்கிணைந்த காஷ்மீர் மாநிலமாக இருந்தபோது அதற்கான சிறப்பு அந்தஸ்தை வழங்கிய அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு கடந்த 2019ஆம் ஆண்டு நீக்கப்பட்ட போது நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்தது. ஆனால் அப்போது இதே சோனம் வாங்சுக் அதை எதிர்க்கவில்லை, மாறாக ஆதரித்தார். காரணம், அவர் அந்த காஷ்மீர் மாநிலத்திற்குள் இருந்த ஒரு பகுதியாக இருந்த லடாக்கிற்கு கூடுதலாக சில சிறப்பு அந்தஸ்துகள் வழங்கப்படும் என்ற நம்பிக்கையில் அப்போது அதை ஆதரித்ததாக கூறப்படுகிறது. அவர் மீது அது ஒரு விமர்சனம் உண்டு. அதனால் ஒரு தரப்பு இவருடைய உண்ணாவிரதத்தை பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை என்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் இது எப்படி இருந்தாலும் நாடு தழுவிய ஒரு பிரச்சனை. நீட் தேர்வு முறைகேட்டையும் எவ்வளவு கொடியது என்பதையும் அதன் பின்னணி குறித்து விரிவான, தமிழ்நாட்டை விட அதிகமாக பேசியது எந்த மாநிலமும் இருக்காது நிச்சயமாக. அந்த அளவிற்கு பேசப்பட்ட ஒரு பிரச்சனை அது. அந்த பிரச்சனைக்காக ஒருவர் உயிரையும் விட துணிந்திருக்கிறார். இப்போது நாட்டின் தலைநகரில் மையப்பகுதியில் ஒரு போராட்டத்தை நடத்தி வருகிறார். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், 2011ஆம் ஆண்டில் ஒரு டெல்லியிலே போராட்டம் நடந்துச்சு. அண்ணா ஹசாரே ஒரு பெரியவர், அவருக்கு இந்த டெல்லியில் இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கறிஞர்களில் மிகவும் நேரியவராக, மூத்த வழக்கறிஞராக, சிந்தனையாளராக, நாட்டுப்பற்றாளராக கருதப்படும் பிரசாந்த் பூஷன், இந்த புதுச்சேரியில் ஆளுநராக இருந்து கொஞ்ச நாள் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தார் கிரண் பேடி அப்படின்னு ஒரு அம்மா, இவங்கெல்லாம் அவர் கூட இருந்தாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சரானார், கிரண் பேடி பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க, பிரசாந்த் பூஷன் அவர் தனி இயக்கமாக இருந்தார். இப்படி பலரும் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து அப்போது யாரெல்லாம் ஆதரித்தாங்கன்னு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. இப்போதைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அப்போது அவருக்கு போய் ஆதரவு கொடுத்தார் அந்த உண்ணாவிரதத்திற்கு, போராட்டத்திற்கு. அவர் முன்வைத்த கோரிக்கை என்ன?
ஊழலை ஒழிக்கணும், அதுக்கு ஒரு அமைப்பு, லோக்பால் அமைப்பு அதை நிறுவனம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போதைய காங்கிரஸ் அரசை தீவிரமாக எதிர்த்து விமர்சித்து தொடங்கப்பட்டது தான் அந்த போராட்டம். இப்போ அண்ணா சார் எங்கே இருக்காருன்னு தெரியல. இந்த 15 ஆண்டுகளில் ஊழல் ஒழிக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம அண்ணா சாரை அவர்களை பார்த்தா கேட்கலாம். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல. ஊடகங்கள் இல்லை, வெளிச்சத்தில் அவர் இல்லை. அவர் வேலை வந்து இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சு போச்சு, அவர் படுத்துட்டார் மகாராஷ்டிராவில். அவருடைய மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர். அவருக்கு பின்னாடி அரசியல் என்னென்னலாம் நடந்தது, என்னென்ன மாதிரியான அரசுகள் அமைந்தது, பாரதிய ஜனதா எப்படி ஆட்சி பிடித்தது என்பதெல்லாம் ஒரு வரலாறு. ஆனால் இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, அண்ணா ஹசாரேக்கு பெரிய அப்போ ஒரு ஊடகங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தன, அத்தனை பேர் போய் ஆதரவு கொடுத்தாங்க. அண்ணா ஹசாரே போய் ஆதரிக்கலைன்னா அந்த ஏதோ ஒரு படத்தில், தூள் படத்தில் ஒன்று ஒரு காட்சி வரும், எப்பா இந்த அவன் போராட்டத்தில் போய் பங்கெடுக்கலாம் தமிழ் இன விரோதின்றான்ப்பா அதனால அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் இருந்த தலைவர்கள்லாம் அந்த அந்த இதுகளெல்லாம் டீப்புகளெல்லாம் அறுத்து போட்டுட்டு ஓடுவாங்க, அரசியல் தலைவர்கள்லாம் பயந்து. அது மாதிரி அப்போ போய் அண்ணா ஹசாரே எல்லோரும் ஆதரித்தாங்க. நடிகர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள் பல தரப்புலையும் போய் அண்ணா ஹசாரே ஆதரிக்கலாம் பெரிய குற்றமாயிரும் அப்படிங்கிற மாதிரி, சாமி குற்றமாயிருங்கிற மாதிரி போய் ஆதரித்தாங்க அப்போ. ஆனால் சோனம் வாங்சுக் மீது நமக்கு அந்த சில விமர்சனங்கள் இருக்கலாம். அவர் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த 370வது பிரிவு ரத்தை வந்து ஆமோதித்திருக்கலாம் அல்லது எதிர்க்காமல் இருந்திருக்கலாம், அது வேறு. ஆனால் இன்றைக்கி அவர் எடுத்திருக்கிற போராட்டம் முக்கியமானது, மிக நல்ல நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ அந்த போராட்டத்திற்கு ஏன் நம்ம வந்து இது மாதிரியான ஒரு பரவலான ஆதரவு, கவனம் பெறவில்லை, எழவில்லை அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமானது. நீதிமன்றத்திற்கு வரைக்கும் போயிருக்கு, அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஒன்றிய அரசே மருத்துவ கண்காணிப்பை தொடர வேண்டும்ங்கிற உத்தரவு உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் நடக்குது. அவர் காப்பாற்றப்பட வேண்டும், அந்த உயிர் காப்பாற்றப்பட வேண்டும், ஒவ்வொரு குடிமகனின் உயிரும் முக்கியமானதுன்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரைட்டு, அது ஒரு பக்கம். அவருடைய போராட்டம் ஏன் முழுமையாக கவனம் பெறவில்லை, அந்த கோரிக்கை பற்றி ஏன் பேசவில்லை, அது ஒரு பெரிய பேசுபொருளாகவே எந்த ஊடகங்களிலும் ஆனதாக தெரியவில்லை. ஏன்னா தர்மேந்திர பிரதான் ராஜினாமா அப்படிங்கிறது ஒரு அடையாளம் தான். அதற்கு பின்னணி என்ன அப்படின்னா, நீட் தேர்வு, இந்த மைய அரசு நடத்தக்கூடிய அந்த நீட் தேர்வில் உள்ள குளறுபடிகள், முறைகேடுகள், ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவக் கல்வியை பெறுவதற்கும் உயர்கல்வியை பெறுவதற்கும் அந்த தேர்வு முறை எவ்வளவு தடையாக இருக்கிறது, மோசடியாக இருக்கிறது என்பதை, அதுதான் பிரச்சனையே தவிர தர்மேந்திர பிரதான் என்கிற தனி மனிதருக்கும் மற்றவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. தர்மேந்திர பிரதான் வழியாக அது செயல்படுத்தப்படுகிறது. அல்லது தர்மேந்திர பிரதான் அந்த தன்னுடைய பதவியை அதற்கு நேர்மையாக அவர் பயன்படுத்தவில்லை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, அந்த முறைகேடுகளை கட்டுப்படுத்தவில்லை, அதை தவிர்க்கவில்லை, தடுக்கவில்லை. இதுதான் அவர் மேலே குற்றச்சாட்டு. ஆனால் அந்த தேர்வே முறைகேடானது என்பது தான் தமிழ்நாட்டின் நிலைப்பாடு. நமக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா போன்ற சில கட்சிகளை தவிர வேறு யாரும் நீட் தேர்வை ஆதரிப்பதாக தெரியவில்லை. அதற்கு எதிரான நிலைப்பாடு தான். திராவிட முன்னேற்றக் கழகம் அதை பெரிய போராட்டமாக கையில் எடுத்து நடத்தியது. நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற முன்னெடுப்புகளையும் அவர்கள் மேற்கொண்டார்கள். இந்த தற்போது ஆட்சியில் இருக்கிற தாவேக அரசும் நீட்டை ஆதரிப்பதாக தெரியவில்லை. நாங்கள் நீட் தேர்வுக்கு ஆதரவானவர்கள் என்று அவர்கள் பிரகடனம் செய்ததாக தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் இது தமிழ்நாட்டுக்கு என்று இல்லை, பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு எதிரானது இந்த மாதிரியான ஒரு நுழைவுத் தேர்வு. தேசிய அளவிலே நடைபெறுகிற இப்படிப்பட்ட ஒரு நுழைவுத் தேர்வு கொடியது. அது முறையாகவும் நடைபெறவில்லை, முறைப்படுத்தப்படவும் இல்லை என்பதுதான் வெளிப்படையான குற்றச்சாட்டு. அதற்கான சான்றுகள் ஒவ்வொரு தேர்வின் போதும் அது அம்பலப்படுகிறது. ஆனால் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் அதை பதில் சொல்லலை. இதை முன்வைத்துத்தான் இந்த தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் அல்லது இந்த தேர்வு முறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான கோரிக்கை. சோனம் வாங்சுக்கினுடைய கோரிக்கை என்பது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா மட்டுமல்ல. ஊடகங்கள் வந்து அதை என்ன சொல்லுகின்றன, ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை வலியுறுத்தி சோனம் வாங்சுக் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார், இப்படித்தான் அதை வந்து ஒரு மாதிரியாக டைல்யூட், அது ஒரு அதனுடைய தீவிரத்தை குறைப்பது தான் அந்த தன்மை. அது அல்ல அவருடைய கோரிக்கை. மொத்தத்தில் வந்து ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வியை பெறுவதற்கு தடையாக இருக்கிற இந்த தேர்வு முறையில் மாற்றம். ஏன்னா அவர் வந்து அடிப்படையாகவே
அவருடைய லடாக் மாநிலத்தில் உள்ள கல்வி முறையை மாற்ற வேண்டும் என்று போராடியவர், அதற்கான அமைப்புகளை நடத்தியவர். அது மாறாக கூடுதலாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் வேறு. அந்த மக்களுக்கு அங்கே வந்து ஐஸ் கட்டியை வந்து தேக்கி வச்சு அதன் மூலமாக கோடை கால தண்ணீர் பெற்ற பஞ்சத்தை போக்க வேணுங்கிற அரிய கண்டுபிடிப்பையும் அவர் செய்திருக்கிறார். அதை மக்களுக்கு பயன்படுத்த முயற்சித்திருக்கிறார். அந்த மாதிரியான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டிருக்கார். ஆக அவர் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர், கல்வியாளர், சமூக போராளி. இப்படி பல நல்ல மேன்மையான அடையாளங்கள் அவருக்கு இருக்கிறது. அவருடைய போராட்டத்திலே உள்நோக்கம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை, அதில் அரசியல் காரணங்கள் இருப்பதாக தெரியவில்லை. முற்றிலும் மக்களுக்கான போராட்டம் அது. அப்படித்தான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி என்றால் அண்ணா ஹசாரேக்கு கிடைத்த அந்த வெளிச்சம், அரசியல் வெளிச்சம் ஏன் சோனம் வாங்சுக்கு கிடைக்கவில்லை என்பது முக்கியமான கேள்வி இல்லையா? அப்போ கவனமாக தவிர்க்கப்படுகிறது. அந்த அவருடைய கோரிக்கையே வந்து பாருங்கள், ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைக்கப்படுது. அந்த பரிமாணமே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். ஆனால் அதனுடைய உள்ள வந்து அது தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை மற்றும் கூறுவது அவருடைய போராட்டத்தினுடைய நோக்கம் இல்லைங்கிறது எல்லார் மனச்சான்றுக்கும் தெரியும். ஆனால் அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ண சொல்கிறாரு, பாவம் அவர் நல்ல மனுஷன் அப்படிங்கிற லெவலில் ஊடகங்கள் வந்து அதை அப்படி தான் சொல்கிறாங்க. அது ஏன் ராஜினாமா செய்ய கூறுகிறார், வலியுறுத்துகிறார் அப்படிங்கிறத கூட விரிவாக பேசுவதில்லை. போகிற போக்கில் ஒரு செய்தியாக அதை ஒரு வரி அல்லது ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு அப்படி கடந்துடுறது. அதனால் அவருடைய கோரிக்கை மிக முக்கியமானது. தமிழ்நாட்டில் வந்து மிக கடுமையான எதிர்ப்பையும் ஒரு பெரிய அரசியல் அதிர்வுகளையும் ஏற்படுத்திய அந்த கோரிக்கை நீட் தேர்வு ரத்துங்கிறது. அதற்காக இப்போ நாடு தழுவிய கோரிக்கையாக அதை மாற்றி ஒருவர் உயிரை விட துணிந்து போராடி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அண்ணா ஹசாரேக்களை ஆதரித்த அந்த கூட்டம் ஏன் இவரை கண்டுகொள்ளவில்லை என்பது மிக முக்கியமான கவனத்திற்குரிய செய்தி. இது ஒரு முக்கியமான போராட்டம். அனைவரும் அவருக்கு ஆதரவாக இந்த நேரத்திலே குரல் எழுப்ப வேண்டும். சமூக ஆர்வலர்கள், அறத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், மானுடத்தின் மீது பற்றுள்ளவர்கள், ஏழை எளிய சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர் அனைவரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டிய தருணம் இது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி.